எல்லோருக்கும் அவரவர் துறையில் நுழைந்தவுடன் வெற்றி கிடைத்து விடுவதில்லை. நிலையான வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகோ 5 ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு நிலைத்த வெற்றி கிடைக்கும். இந்த கதை எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். உதாரணத்திற்கு பாடகர் KJ ஜேசுதாஸ் அவர்கள் முதல் 10 ஆண்டுகள் கடும் போராட்டத்தில் தான் இருந்தார் என்று சொல்ல வேண்டும். 1963ஆம் ஆண்டு அவர் முதலாக பொம்மை படத்துக்காக பாடுகிறார். அதே வருடத்திலேயே காதலிக்க நேரமில்லை படம் எடுக்கப்படுகிறது. அந்த படத்திலே ஒரு 2 பாடல்கள் அவருக்கு. என்ன பார்வை உந்தன் பார்வை, நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தான்னு ஒரு பாடல். இதிலே பொம்மை என்ற படம் சென்சார் ஆகியும் கூட 1964 செப்டம்பரில் தான் வெளியாகிறது. ஆனால் காதலிக்க நேரமில்லை 1964 பிப்ரவரியிலேயே வந்து விடுகிறது. அந்த வகையிலே காதலிக்க நேரமில்லை படத்தில் வந்த 2 பாடல்களும் ஜேசுதாஸுக்கு ஹிட்டான பாடல்கள் தான் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வரைக்கும் பாடியிருப்பார். ஆனால் பாடல்கள் எதுவுமே ஹிட்டாகவில்லை. எம்ஜிஆர் படத்தில் கூட 1966 பறக்கும் பாவை என்ற ஒரு படத்தில் TMS LR ஈஸ்வரோடு சேர்ந்து சுகமிதிலே என்ற பாடலிலே குரூப்பாக ஒன்று பாடியிருப்பார். அதுவும் கூட அந்தளவுக்கு ஹிட்டு இல்லை என்றே சொல்ல முடியும். ஆனால் எம்ஜிஆர் மீண்டும் KJ ஜேசுதாஸுக்கு 1973ஆம் ஆண்டு உலகம் சுற்று வாலிபன் படத்திலே தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே சுசிலாவோடு இணைந்து பாடிய அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் என்று சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து 1974ஆம் ஆண்டு தான் யேசுதாஸுடைய சிக்னேச்சர் பாடலான தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. ஆக 63 தொடங்கி 74 வரைக்கும் கடும் போராட்டத்திற்கு பிறகு அவள் ஒரு தொடர்கதை படத்தில்தான் தெய்வம் தந்த வீடு பாடல் வந்தது. அதற்கு பிறகு யேசுதாஸ் அவர்களே அவர் ஒரு தொடர்கதையாக அவர் பாடிய அனைத்து பாடல்களும் ஹிட்டான பாடல்களாக அமைந்தன என்றே கூறலாம்.